மருத்துவர்கள் என் குழந்தையை வயிற்றுக்குள் திருப்பி குழந்தையை பிரசவம் பார்த்தார்கள். அது பயங்கரமான வலியை ஏற்படுத்தியது. ஒரு வழியாக பிரசவம் முடிந்து என் மகன் பிறந்தான். நான் மருத்துவர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் பிரசவம் மிக கடினமாக இருந்ததால் சில நாட்களுக்குப் பிறகு எனக்கு கடுமையான இன்ஃபெக்ஷன், நோய் தாக்குதல் ஏற்பட்டது. மிக அதிகமான காய்ச்சலால் கடுமையாக அவதிப்பட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என்னால் அசையக்கூட முடியவில்லை. திடீரென்று நான் எழுந்து உட்கார்ந்தேன். பின்னால் திரும்பி பார்த்தேன். என் உடல் கட்டிலின் மேல் அசைவில்லாமல் கிடந்தது. நான் உடலை விட்டு வெளியேறி இருந்தேன். உணர்ச்சிகளோ வலியோ எதுவும் இல்லை. அதற்கு பின் என்னுடைய ஆஸ்ட்ரல் பாடி, சூக்ஷ்ம உடல், ஒரு இருட்டான டன்னலுக்குள் பறந்து சென்றது. அங்கு உணர்வுகள் இல்லை, அடர்ந்த இருட்டு மட்டுமே இருந்தது.